Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Relations and Functions exercise 1.5 problem 7 நம்ம பார்க்குறோம். இங்கே 2 function கொடுத்துட்டாங்க, f of x and g of x சொல்லிட்டு அதில் மேற்கொண்டு என்ன கேட்குறாங்கன்னா check if f, g are one-to-one function. அதே போல் f composition g ஐயும் one-to-one function செக் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு சார்பு கொடுத்தாச்சு, அதுலேருந்து f, g, then f composition g ஒன்றுக்கு ஒன்றான சார்பா ஏன்னா ஆராய்க அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அதாவது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது அது கண்டிஷன்? ஓகே, எஃப் ஆஃப் a1 ஈக்குவல் டு உங்களுக்கு எஃப் ஆஃப் a2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்க அதுக்கான ரிசல்ட் என்ன வரணும்? a1 ஈக்குவல் டு a2. a1 ஈக்குவல் டு a2 வந்துச்சுன்னா நம்ம ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு நம்ம சொல்லலாம். அதே a1 நாட் ஈக்குவல் டு a2 வந்துச்சுனாக்க ஓகே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை, அதாவது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. Okay, f of x means okay here we are taking let okay f of x1 equal to what உங்களுக்கு okay f of x2. அதாவது இங்க a1 a2 இருக்குல்ல, அதாவது இங்க x1 x2 நம்ம எடுக்கிறோம். ஓகே, f of x ங்கற ஃபங்க்ஷனுக்கு வாங்க. f of x னாக்க equal to x power 5. அப்ப இங்க y னா y power 5. அப்ப இங்க x1 என்ன வரணும்? x1 power 5. அதே போல x1 okay power what 5. ரைட் ஹேண்ட் சைடுல x2 பவர் what உங்களுக்கு 5. ஓகே, பவர்ஸ் ஆர் ஈக்குவல், பேஸ் ஆல்சோ ஈக்குவல். சரிங்களா? அப்போ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பவர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் மட்டும்தான். அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸும் வரும் மைனஸும் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் பவர் வந்து ஆட் நம்பர், அப்போ ப்ளஸ் மட்டும்தான். தட் இஸ் x1 ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு x2. ஓகே, அப்போ x1 ஈக்குவல் டு x2. ஓகே, இந்த ரிசல்ட் வந்தாச்சு a1 ஈக்குவல் டு சொல்லிட்டு அப்போ ஓகே a1 ஈக்குவல் டு a2 இங்கே வந்து அதுக்கு பிறகு x1 ஈக்குவல் டு x2. x1 ஈக்குவல் டு x2 வந்ததுனால ஓகே therefore f is one-to-one function. ஓகே, அதாவது f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகே, இப்போ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகே, என்ன எடுக்கிறோம் பாருங்கள். ஓகே, g of x1 ஈக்குவல் டு g of x1 ஓகே ஈக்குவல் டு உங்களுக்கு g of x2. அதாவது பாருங்கள் f of a1 ஈக்குவல் f of a2 இருக்கு, f ஃபார்முலாவில். அதுக்கு அதுக்கு பிறகு வந்து fக்கு பதிலாக g, a1 a2க்கு பதிலாக x1 x2. ஓகே, இப்போ g of xங்கிற ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுங்கள். என்னது? x பவர் 4. இங்கே xனா இங்கே x பவர் 4. அப்போ x1 என்ன வரும்? x1 பவர் 4 வரணும். எஸ், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் x1 பவர் 4, ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு x2 பவர் 4. இங்கே பவர்ஸ் ஆர் ஈக்குவல், பேஸ் ஆல்சோ ஈக்குவல். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு விஷயம் சொல்லியிருந்தேன். பவர் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் மட்டும்தான். அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இங்கே 4ங்கிறது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். ஸோ அதனால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே x2. இதோட மீனிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். x1 ஈக்குவல் டு உங்களுக்கு x2 அண்ட் ஒன் மோர் x1 ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு மைனஸ் x2. ஓகே, என்ன ரிசல்ட் வரும்? ஆக்சுவலி a1 ஈக்குவல் டு a2ங்கிற கான்செப்ட் வரணும். பட் இங்கே x1 ஈக்குவல் டு x2, a1க்கு பதிலாக x1, a2க்கு பதிலாக x2 வந்தாலும் செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் x1 ஈக்குவல் டு x2 வராமல் x1 ஈக்குவல் டு மைனஸ் x2 வந்ததுனால இது வந்து ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. ஓகே, தேர்ஃபோர் g is not one-to-one function, அதாவது g ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. ஓகே, இப்போ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஹியர் ஒன் செட்டு, தென் ஒன் மோர் செட். ஓகேங்களா? எஸ், இப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, டொமைன் வந்து 6 தான், கோ டொமைன் வந்து உங்களுக்கு 6 தான், அதாவது மதிப்பகம் மற்றும் துணை மதிப்பகம். ஓகே, 6, தென் ஒன் மோர் மட்டும் உங்களுக்கு 6. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் பவர் 4. இங்கே நான் வந்து 2 எலமெண்ட் சூஸ் பண்ணுறேன், 1 அண்டு -1. ஓகே, 1 கொண்டாந்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக போடுங்க, 1 பவர் 4 கேஸ் 1. -1 கொண்டாந்து போடுங்க, -1 பவர் 4 வில் பி கெட்டிங் வாட்? அதுவும் 1 தான். அப்போ நீங்கள் மேப்பிங் பண்ணும் பொழுது ஓகே 1க்கான இமேஜும் சரி -1க்கான இமேஜும் சரி ரெண்டுமே என்னது உங்களுக்கு 1. அதாவது 1 அண்ட் -1 ரெண்டுக்கான இமேஜ், அதாவது நிழலுருன்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு வந்து சேம் இமேஜ், சேம் நிழலுரு இருக்கிறதுனால இது வந்து ஒன்-டு-ஒன் கிடையாது, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எஃப் காம்போசிஷன் ஜி இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனாக, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த எஃப் காம்போசிஷன் ஜி இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபங்க்ஷனை கண்டுபிடிங்க. ஓகே, எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஓகே எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் லெட்டர் வெளியில் வரும், தட் இஸ் எஃப். செகண்ட் லெட்டர் உள்ள, தட் இஸ் நத்திங் பட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த எஃப் அப்படியே எழுதிக்கிறீங்க. ஜி ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன ஃபங்க்ஷன்? எக்ஸ் பவர் 4 இல்லையா, அதை எடுத்து எழுதுங்க, எக்ஸ் பவர் 4. இப்போ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே வெளியில் லிட்டர்னது எஃப் இல்லையா, அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதில் ரைட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக அங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது? எக்ஸ் பவர் 4 பவர், ஏன்னா அங்கே எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் பவர் 4 போட்டுட்டேன். ஆல்ரெடி பவர் 5 இருக்குல்ல, அந்த பவர் 5 நான் எடுத்து எழுதுகிறேன். சரியா? இப்போ இங்கே என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
a பவர் m the whole power n equal to a பவர் m into n. ஓகே, அப்போ இந்த இங்கே வந்து mக்கு பதிலாக 4, ஓகே, nக்கு பதிலாக 5. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், பவர்ஸ் ரெண்டுத்தையும். x பவர் 4 into 5 will be getting what 20. இதுதான் வந்து எதுக்கான வேல்யூ, f காம்போசிஷன் g ஆஃப் உங்களுக்கு xக்கான ஓகே ஃபங்க்ஷன். ஓகே, now we can check it out. அது நம்ம என்ன பார்த்துருக்கோம், f of a1 equal to f of a2னா a1 equal to a2ங்கிற ரிசல்ட் வரணும். வந்துச்சுன்னா அது வந்து 1 to 1, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு நம்ம சொல்லுவோம். வரலனாக்கா 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க, ஓகே, லேட்டா ஓகே f காம்போசிஷன் g ஆஃப் x1 ஈக்குவல் டு f காம்போசிஷன் g ஆஃப் x2ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, x பவர் 20ன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே எக்ஸ்னா x பவர் 20, இங்கே x1னா x1 பவர் 20 இல்லையா. அப்போ x1 பவர் வாட்டு உங்களுக்கு 20, ரைட் ஹேண்ட் சைடில் x2ங்கிறதுனால x2 பவர் வாட்டு உங்களுக்கு 20. ஸோ பவர் வந்து பவர்ஸ் ஆர் ஈக்குவல், பேஸ் ஆல்சோ ஈக்குவல். அப்போ என்ன எழுதுவீங்க, x1 ஈக்குவல் டு, இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பவர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் ப்ளஸ் மட்டும் தான் வரும். அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் இங்கே வந்து 20ங்கிறது ஈவன் நம்பர் ஆட் நம்பரா, ஈவன் நம்பர். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வில்கம். அப்போ x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே x2. ஓகே, இதோடைய மீனிங் என்ன, ஓகே x1 ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு x2, ஓகே, தென் x1 ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு மைனஸ் x2. ஓகே, இப்போ கான்செப்ட் என்னது, f of a1 ஈக்குவல் f of a2னாக்க a1 ஈக்குவல் a2ன்னு வரணும். அப்போ அதே போல் இங்கே x1 ஈக்குவல் x2ன்னு வந்துச்சு. ஆனால் ஒன் மோர் ரிசல்ட்டு, x1 ஈக்குவல் டு மைனஸ் x2ன்னு வரதுனால இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. சரியா, தேர்ஃபோர் f காம்போசிஷன் g இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன், அதாவது f காம்போசிஷன் g ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தை முடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஹியர் ஒரு செட்டு, அதை ஒன் மோர் செட்டு இங்கே ட்ரா பண்ணுங்கள். சரியா, ஓகே, இப்போ fg வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, r to r. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு ரியல் நம்பர் தான், இதுவும் வந்து உங்களுக்கு ரியல் நம்பர் தான். இதில் ரெண்டு எலமெண்ட் சூஸ் பண்ணுங்கள், 1 அண்ட் வாட்டு -1. ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு f காம்போசிஷன் ஜிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும், x பவர் 20ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த x பவர் 20 இருக்குல்ல, அந்த xக்கு பதிலாக இந்த 1 கொண்டாந்து போடுங்களேன். 1 பவர் 20 will be getting வாட்டு, ஏன்னா 1. ஓகே, அதே போல் எக்ஸுக்கு பதிலாக -1 கொண்டாந்து போடுங்க. -1 பவர் 20, -1 பவர் ஈவன் நம்பருங்கிறதுனால அதுவும் பாசிட்டிவ் தான். அதுக்கு தட் மீன்ஸ் அதுவும் வந்து உங்களுக்கு 1 தான். அப்போ மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1 goes to +1, -1 வந்து உங்களுக்கு 1. அப்போ என்ன அர்த்தம், 1ங்கிற எலமெண்ட்டுக்கும் -1ங்கிற எலமெண்ட்டுக்கும் சேம் இமேஜ், அதாவது ஒரே ஒரு நிழல் இருக்கிறதுனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.